ஹம்பில் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சாச்சு. அப்படியே இந்த போட் ரைடோட கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக உள்ளே போய் உட்காந்தேன். ஆனால் முடியும் போது சந்தோஷமாக இருந்துதான்னு கேட்டால் அதுதான் இல்லை. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரநூறுவா சொன்னாங்க ஒருத்தருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்தாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ஃபுல் ரைடையும் முடிச்சிட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ரைட்லேருந்து ரெண்டு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த அப்படியே நம்ம சுற்றி இருக்கிற அந்த சீனரி. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்தந்த கோவில் இருக்குது, இங்கே வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது மட்டும்தான். ஸோ இந்த இரநூறுவா ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களோட இஷ்டம். ஏன்னா நீங்கள் எல்லாமே பார்த்துட்டீங்க, இது மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் பழைய வீடியோஸில் சொன்ன மாதிரி ரொம்ப வருத்தமான விஷயமே இங்கே இருக்க நிறைய விஷயங்கள் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணப்படலைங்கிறதோட நிறைய விஷயங்கள் நம்ம அழிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப சேடான விஷயம். ஸ்பெஷலாக ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்லேருந்தே பார்க்கும்போது மேலே இருக்க அஞ்சனாந்திரி புட்டா தெரிஞ்சுது. நான் இப்போவே உங்களுக்கு சின்ன வார்னிங் கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த போட்டிங்கை நீங்கள் கொடைக்கானல், ஊட்டி இதை மாதிரி விஷயங்களோட சேர்ந்து கம்பேர் பண்ணிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ எதையுமே யோசிக்காமல் ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் போட்டிங் போகிறீங்களோ இல்லையோ, ஆனால் அந்த சன்செட்டை மட்டும் தயவு செஞ்சு மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன் நானே கணக்கே இல்லாமல் அவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்தேன். எனக்கு இந்த கல்லை பார்க்கும்போது அப்படியே நம்ம மகாபலிபுரத்தில் இருக்கிற அந்த கிருஷ்ணாஸ் பட்டர்பால் தான் ஞாபகம் வந்துச்சு. எப்படி அது இவ்வளோ ஹைட்டில் விழாமல் அப்படியே பேலன்ஸாக நிற்கிதுன்னு சொல்லிட்டு இட்ஸ் எ மிராக்கிள் ஆக்சுவலி. இந்த ஸ்பாட்டை நான் எவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னா, என் லைஃப்லேயே நான் இங்கே இருந்த ஒரு 1.5 to 2 hours நான் மறக்கவே மாட்டேன். கடைசியாக நான் முருடேஸ்வரில் தான் இவ்வளோ நல்லா ஹாப்பியாக இருந்தேன்.